எல்லாருக்குமே ஆக்சுவலாக இப்போ 2 பேர் பேசுனாங்க, நாளைக்கு தான் கிஸ் ரிலீஸுங்கிறது நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஓடிடிலன்னு யாருக்கும் தெரியாது. தேட்டர்லாம் ஓடி எடுத்தாச்சு ஆக்சுவலாக. இன்னும் எனக்கு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரியாது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் தலைவா, இப்போ வரைக்கும் எப்படா ஏன்டா படம் பண்ணுற சொல்லி என்னைக்கு ரிலீஸ்லாம் கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு நாங்கள் ப்ரொமோட் பண்ணியிருக்கோம்னா பார்த்துக்கங்களேன். நீங்கள் வழியை நல்லா ஹியூமராக சேனல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னே தெரியல. அதுதான் போய் படம் பாருங்களான்னு போய் இன்டர்வியூ கொடுத்தா, இன்டர்வியூ பார்த்துட்டு மச்சான் யூ மேட் இட் மச்சான், வெரி குட், ஹாப்பி ஃபார் யூ, சூப்பராக சிரிச்சு மச்சான், செஸ் பஸ்டர் மச்சான், சிரிச்சு செத்துட்டேன்டா அப்படின்னா. சரி படங்கள் வந்து தேட்டரில் பார்த்துருக்கேன், ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்து தேட்டரில் பார்த்தேன்னா, நான் யூடியூப்பில் தான் மச்சான் இன்டர்வியூ பார்த்தேன். படம் என்ன சொல்லி கரெக்டாக போயிடுறேன் நான். அன்றைக்கி அது 2வது நாள் படம் ரிலீஸ் ஆகி. ஐ திங்க் நீங்கள் இன்னும் நிறைய ப்ரீ ரிலீஸ் இன்டர்வியூ கொடுத்தனாலே பயங்கரமாக ப்ரமோஷன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்ல இந்த படத்தை. கொடுத்தேன் தலைவா, நான் எல்லாமே கொடுத்தேன், எல்லாத்தையும் பார்த்தாங்க. எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போது படங்கள் ரிலீஸ் ஆகுது, ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு மேலே ஏதோ ஒரு விஷயம் பண்ண வைக்கணுமோ அப்படிங்கிறது. ஆடியன்ஸு தேட்டருக்கு ஆடியன்ஸுக்கு போகிறதே ஒரு பெரிய ஈவெண்ட் ஆக்சுவலாக இப்போது. இட் இஸ் நாட் லைக் ஒரு சூப்பர் ஸ்டார் படம், விஜய் சார், அஜித் சார் படங்கள், இந்த மாதிரி படங்கள் இவங்களுக்கெல்லாம் போகிற, அதுக்குன்னு மற்ற பேர் சொல்லாதனால அவங்களாம் அப்படி இல்லைன்னு நினச்சிக்க வேணாம், கவலைப்படாது. அவங்களுக்கு ஒன்று போகிறதுக்காக மசில் மெமரி இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாருக்குமே அது வரணும் அப்படிங்கிறது இருக்குது.